என்னுடைய வாழ்க்கை ஒரு அசைவு கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியத்திலேயும் ஒரு அசைவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் என்னுடைய வாழ்க்கையில் புகுந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து என்னுடைய நிலைமையை மோசமாக்கி என்னை ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, குடும்பத்துக்குள்ளாடியே போராட்டத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே அசைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனுடைய போராட்டம் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறதே. நான் எப்பொழுது இதிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு சந்தோஷம் வரும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.